ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 107:41 கூட வாசித்து தியானிக்கலாம். எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். மிக அருமையான வேதவசனம். இங்கு எளியவனை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கு. எளியவன் என்றால் மிகவும் எல்லாராலும் தள்ளப்பட்டவர்கள், மிகுந்த வேதனைகள், துன்பங்கள், கண்ணீர்கள், பல பிரச்சனை போராட்டங்களை சந்தித்து ஒவ்வொரு நாளும் வேதனையோடு கூட வாழ்கிற அந்த எளியவர்களாகி அவர்களை தேவன் முதலாவதாக அவர் நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மீது இந்த உலகத்தில் மனிதர்கள், உறவுகள் யாரும் நேசியாவிட்டாலும் தேவன் அப்படிப்பட்ட மனிதர்களை, தள்ளப்பட்டவர்களை, நெருக்கப்படுகிறவர்களை, ஒடுக்கப்படுகிறவர்களை தேவன் அதிகமாக நேசிக்கிறார். நேசித்து அந்த கஷ்டத்திலிருந்து, சிறுமையிலிருந்து, வேதனையிலிருந்து தேவன் அந்த மனிதனை, எளியவனை எடுக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எளியவனுக்கு தேவன் கொடுக்கிறார். அடுத்ததாக எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து என்று வேதவசனம் சொல்கிறது. மெய்யாகவே அப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் நேசித்து இந்த பூமியில் எல்லா மனிதராலும் அந்த எளியவர்கள் தள்ளப்பட்டாலும், அநேக நெருக்கங்கள் மத்தியில் வாழ்ந்தாலும், ஆனால் தேவன் அந்த மனிதர்களை எடுக்கிறார். அடுத்ததாக உயர்ந்த அடைக்கலத்திலே அவர்களை வைக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற. எளியவனை இந்த உலகம் எல்லாம் தள்ளிவிடுகிறது. ஆனால் எளியவனை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்றால், மிகவும் அன்புள்ளவராக அவர்களை பார்த்து, அவர்களை விசாரித்து, அவர்களுக்கு தேவையான சகல நன்மைகளை அவர்களுக்கு கொடுத்து இந்த பூமியில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று வேத வசனத்தில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது நமக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாகிறது. ஏனென்றால் நாம் ஒருவேளை எளியவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மை நேசித்து இப்படியாக நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனம் முதலாவதாக அந்த சிறுமை, அப்படிப்பட்ட நெருக்கங்கள், அப்படிப்பட்ட வேதனையிலிருந்து அந்த மனிதனை தேவன் எடுக்கிறவராக இருக்கிறார். உங்களையும் ஒரு வேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களை தேவன் எடுத்து இந்த பூமியில் இரண்டாவதாக உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் வைக்கிறார். உயர்ந்த அடைக்கலம் என்பது உயர்வை, மேன்மைகளை, ஆசீர்வாதங்களையும் கொடுத்து பாதுகாப்பு. அடைக்கலம் என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து பாதுகாப்பையும் கொடுத்து, மூன்றாவதாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு நம்முடைய அவர்கள் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குவேன் என்றார். பெருக செய்கிறவராக இருக்கிறார். எளியவர்களை தேவன் மிகவும், ஆட்டு மந்தை எப்படி பெருகி கொண்டே இருக்கிறது அதே போல் அந்த எளியவர்களை தேவன் அவர்களுடைய வம்சங்களை எல்லாம், குடும்பங்கள் மாத்திரமல்ல, கோத்திரங்கள் மாத்திரமல்ல, வம்சத்தையே தேவன் ஆசீர்வதிக்கிறவராக, மந்தையை போல மாற்றுகிறவராக இருக்கிறார். அதனால் எளியவர்களாக இந்த பூமியில் ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு எல்லாராலும் தள்ளப்பட்ட சூழ்நிலை, நெருக்கப்படுகிற சூழ்நிலை, அநேக பிரச்சனைகள் மத்தியில் வாழ்வீர்கள் என்றால் அதை குறித்து ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள். ஏனென்றால் வேதவசனம் தேவன் அவர்களை எப்படியாக நேசித்து எப்படியாக செய்கிறார் என்பதை நீங்கள் இந்த வசனத்தில் வாசிக்கும் போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கும் கொடுத்து, நம்மையும் தேவன் எடுத்து இந்த பூமியில் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவர்களை வம்சங்களை மந்தை போல மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது. அந்த மாற்றத்தை அந்த குடும்பத்திற்கு, எளியவர்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் நம்மை நேசித்து நம்மை எடுக்கிறவராக, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக, நம்முடைய வம்சங்களை தேவன் மந்தை போல மாற்றுகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த புதிய நாளில் தேவனிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் சிறுமைகளை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் வைக்கிறவராக இருக்கிறார். உங்கள் வம்சங்களை மந்தை போல மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எளியவர்களாகி எங்களை நீர் நேசித்து எங்களை எடுத்து எங்களை உயர்ந்த
உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து எங்கள் வம்சங்களை மந்தை போல மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை எப்படியாய் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நெருக்கங்கள், துன்பங்கள், வேதனைகள் எங்களுக்குள்ள இருந்தாலும் நீர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். அநேகர் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் நீர் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவர்களுடைய வம்சங்களை மந்தை போல நீர் மாற்றி நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென்.